ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரிஞ்சி இலையை 2 கிள்ளி போட்டுக்கலாம். இதோட ஒரு 3 சின்ன சைஸ் துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே 10 செகண்ட் நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இங்கே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஜஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட் வந்து வதக்கினாலே போதும், ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கியாச்சு. இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நான் காரத்துக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணது. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல, 1 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துட்டாலே போதும். இப்போ இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் கிட்ட கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அது கொதிச்சிட்டு இருக்க கேப்பில் நம்ம காய் வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம பீன்ஸ், கேரட் இங்கே ரஃபாக கட் பண்ணியிருக்கேன், அதாவது நீல வாக்கில் இந்த மாதிரி ஸ்லைஸாக அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 காய்கறி சேர்த்துருக்கேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பச்சை பட்டாணி இது 2மே எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 50% வேகணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சா போதும். ஃபுல்லாக வேகக்கூடாது, 50% வெந்தாலே போதும். இப்போ இங்கே ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுட்டா பாருங்கள், காய் வந்து ஒரு 50% வெந்துருச்சு. ஃபுல்லாக குழைவாக வெந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. காய் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு காயை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து சைடில் வச்சுருங்க. இப்போ இங்கே வெங்காயம் தக்காளி வந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடல, இது அப்படியே வச்சுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சிடலாம். இங்கே நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கிறேன். இதில் இருக்கிற பிரியாணி இலை போட்டிருக்கோம் இல்லையா, பிரிஞ்சி இலை, அதையும் பட்டையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ அரைக்கும் போது நமக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும், திப்பியாக இருக்காது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலே இது வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கணும். காய் வந்து நம்ம வேக வச்சது 50%. இந்த எண்ணெயில் வதங்கும் போது ஒரு 20% வேகணும். ஆக மொத்தத்தில் ஒரு 70 to 80% மட்டும் காய் வெந்திருந்தால் போதும். ரொம்ப வேக வைக்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இங்கே காய் வந்து ஒரு 70% கிட்ட நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த கிரேவியை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டுட்டு இதோட ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிரேவி வந்து இது தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்கான கிரேவியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதோட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க.
3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஆல்ரெடி எல்லாமே வெந்த பொருள் தான், அதனால் ரொம்ப கொதிக்க வேணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நாமளும் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் எந்த ஸ்டேஜ்லேயே கூட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா க்ரீமியாக ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறோம். இதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல, 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சாலே போதும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான நம்மளோட வெஜிடபிள் மிக்ஸ்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரோட்டி, நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குமே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்குறது வரைக்கும் பாய்.